சுஜி நான் 7:35 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். 2023-24 ஆண்டுக்கான தேசிய கல்விய கல்லூரிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை ஒழுங்கு செய்யும் இந்த செயலமர்வில் நேற்றைய தினம் 1வது நாளாக இடம்பெற்றது. இன்றைய தினம் 2வது நாளாக, அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் வழங்கக்கூடிய இந்த செயலமர்விற்கு வருகை தந்திருக்க எல்லாரையும் வரவேற்றுக் கொண்டு, மற்றும் இதற்கு தமது சிரமம் தாராமல் தங்களுக்கு உதவிகளை வழங்கும் மற்றும் ஆலோசனை கூற வந்திருக்கும் நமது ஆசிரியர் சார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இப்போ உங்களோட கேள்விகள் ஒவ்வொன்றா நீங்கள் சொன்ன அந்த இதுக்கான ஆன்சர் விளக்கங்கள் வழங்கப்படும். சார், கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸ்டடீஸுக்கு கோர்ஸ் இல்லையான்றதை கேட்டிருக்கிறீங்க. இதில் கோல் பண்ணப்பட்டதை விட வேறு கோர்ஸுகளுக்கு கோல் பண்ணப்படவில்லை. இப்போ இந்த முறை தான் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ன்றது முதல் முறையாக கோல் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இந்த பாடத்துக்கு இல்லை, இந்த பாடத்தில் படித்தவர்கள் வேறு கோர்ஸுகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா, நீங்க அந்த ஒரு கேள்விகளையும் வாசிச்சு விட்டா சரி ஈஸியா இருக்கும். ரைட். இதில் என்னென்னு சொன்னால், ஓஎல் ரிசல்ட்ஸ் சைவ சமயம் ஏ, தமிழ் பி, இங்கிலீஷ் எஸ், மேத்தமெட்டிக்ஸ் சி, ஏஎல் ரிசல்ட்ஸ் ஹிந்துசியம் ஏ, தமிழ் பி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பி. செட் ஸ்கோர் 0.97. எந்த கோர்ஸில் சாய்ஸ் பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறீங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ இப்படி சொல்ல இயலாது. என்னென்னு சொன்னால், எத்தனை பேர் வந்து இவ்வளவு செட் ஸ்கோரோட இதுக்குள்ளே அப்ளை பண்ண போயினோம்ன்றது தெரியாது. இப்போ நீங்கள் இந்த கெசட்டில் பார்த்தீங்கன்னா சைவநெறின்றதுக்கு எத்தனை பேர் எடுக்கிறன்றது அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்து சைவநெறிக்கு இப்போ 50 பேருண்டா அந்த சரியான அமௌண்ட்டை நான் பாடமாக்கி வச்சிருக்கேன் அதுதானே. அப்போ சைவநெறிக்கு மொத்தமாக எடுக்கிறது எத்தனை பேரன்றது இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைவநெறி, தமிழ் லாங்குவேஜ், மற்றது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கிறபடியா சோஷியல் ஸ்டடீஸ், இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த கண்டிஷனுக்குள்ள பாருங்க. இப்போ ஹிந்துசியம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஹிந்துசியத்துக்கு எடுக்கிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவு. தமிழ் இருக்குது, நீங்கள் ஸ்பெஷல் எடியூகேஷன் அப்படியான பாடங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த முறை வார கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ன்ற புது கோர்ஸ், அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க. அப்போ அதில் நீங்கள் வாசித்து பார்த்து, இப்போ நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு 6 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 கோர்ஸுக்கு தான் செலக்ட் பண்ணலாம். அப்போ நான் இதில் வந்து சொல்லலாது இந்த 3க்கும் போடுங்கொண்டு உங்களுக்கு தச்சமயம் கிடைக்காட்டிக்கு அதுக்கு இப்போ நான் பிள்ளையாக வழிகாட்டின மாதிரியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கோர்ஸுகளுக்கு போடலாம், அதில் பாருங்க இதுக்கு போடலாம்ண்டு. அடுத்தது ஆர்ட்ஸில் C2S செட் ஸ்கோர் 0.17. ஹிண்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், மீடியா எந்த ஆர்டரில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு போடலாம்னு சார் என்று கேட்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த ரிசல்ட்ஸோட இப்போ அக்ரிகல்ச்சருக்கு போடுறதுக்கு இருக்குது. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கு போயிருக்கு. அங்கே கண்டிஷனில் பாருங்கோ ஓவேடியில் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி. இப்போ இதில் வந்து இந்த செட் ஸ்கோரை வச்சு கொண்டு
நாங்கள் இதில் கூற முடியாது. என்னென்னு சொன்னால் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணினோம்ன்றதை பொறுத்து தான் இந்த சர்ச் ஸ்கோரில் வரும். இப்போ 50 பேர் எடுக்க போயினோம் என்றால் முன்னுக்கு ஓர்டரில் உள்ள 50 பேர் வருவினோம். அப்போ அதில் 25 பேர் அப்ளை பண்ணலைன்னா அந்த சர்ச் ஸ்கோர் குறைஞ்சி குறைஞ்சி கொண்டு போகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பாருங்க, ஒவ்வொரு பாடத்துறையிலையும் பாருங்க, இதில் அக்ரிகல்ச்சருக்கு எழுதலாம், ஹிண்டு கல்ச்சருக்கு நீங்கள் போடலாம். மற்றது வந்து மீடியான்றதுக்கு அதுக்கு மீடியான்றது இல்லை, கவுன்சிலிங் போடலாம். மற்றது ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு போடலாம். அந்த கவுன்சிலிங்குக்கெல்லாம் நீங்கள் பாருங்க, இந்த முறை தான் சில விஷயங்களை கேட்டிருக்கு. சென்ட் ஜோன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்திருந்தால் அல்லது கிளப்புகளில் இருந்திருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்குக்கு கேட்கிறார்கள். அடுத்த கேள்வி சார். எனக்கு 3வது அமர்வுல தான் கணித பாடம் வந்தது. எனக்கு அப்ளை பண்ண இயலுமா? கெசட்ல 2 அமர்வுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோட என்னுடைய O level ரிசல்ட்ஸ் 3A 2B 2CS, மேத்ஸ்ல 3rd சைல S இருக்கு. 2 அமர்வுகளில் 2 அமர்வுகளை சேர்த்து சொன்னால் இப்போ 3 அமர்வு இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து அந்த அந்த காலத்துக்கு முதல் இந்த மேத்ஸ் எடுத்து கொடுக்குறன்றத அவர்கள் பார்த்து கொள்வார்கள். 2 அமர்வுன்னு சேர்க்கிறது வந்து இப்போ நீங்கள் 1வது அமர்வில் ஒரு ரிசல்ட்ஸும் 2வது அமர்வில் ஒரு ரிசல்ட்ஸும் 3வது அமர்வில் ஒரு ரிசல்ட்ஸுமா 3ஐயும் சேர்த்து காட்டிடாது. உங்களுக்கு 1வதையும் 3வதையும் சேர்த்து காட்டினீங்கன்னா ஓகே. அடுத்த கேள்வி சார். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணணும். நான் 3rd சைல தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்த. நான் B இருக்கு 2 அமர்வுகள் என்றால் நான் 3வது அமர்வில் தான் இந்த பாடம் எடுத்தான். அப்ளை பண்ண இயலுமா கொலிச்சுக்கன்னு கேட்குறாங்க சார். 2 அமர்வுகள் என்று சொல்லப்படுறது வந்து இது OL சொல்றீங்களா? இதில் OL தான் 2 அமர்வுகளில் சேர்க்கிறது இருக்குது. OL எல்லாம் கேட்குறாங்க அப்படிதான். AL உங்களுக்கு ஒரே அமர்வில் வந்திருந்தா ஓகே. அது அந்த OL-க்கானதுல அந்த AL ஒரே அமர்வில் வந்திருந்தா ஓகே. அதுக்கான ஆட்பாடத்தை கேட்டிருப்பினம் OL இல்லைன்னா அது 3rd சைல இருந்தால் ஓகே. அடுத்த கேள்வி சார். கெசட்ல மார்க்ஸ் பார்த்து எடுப்பாங்களா? எனக்கு கெசட் மார்க்ஸ் சாரி CTS அப்படித்தான் ஏதோ கேட்டிருக்காங்க. CGT என்றது மார்க்ஸ் கொமன் ஜெனரல் டெஸ்ட் என்ன CGT என்றது கொமன் ஜெனரல் டெஸ்ட் பார்த்து எடுப்பாங்களா? எனக்கு கொமன் ஜெனரல் டெஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு கொமன் ஜெனரல் டெஸ்ட்டை பார்க்க இல்லை. கொமன் ஜெனரல் டெஸ்ட்டை இங்கே எங்கேயும் கேட்கல. யூனிவர்சிட்டிக்கு தான் அதை கேட்குது. அடுத்தது சார் 2023ல செஞ்சு 2024 செகண்ட் சையில் இருந்தால் 2 ரிசல்ட்ஸுக்கும் அப்ளை பண்ண இயலுமான்னு கேட்குறாங்க. 2023க்கு ஒரு அப்ளிகேஷன் போட வேணும். 2024க்கு இன்னொரு அப்ளிகேஷன் போடணும். 10க்கு நீங்க கட்டாயம் போடணும். 10 அப்ளிகேஷனா போடணும். அதே எல்லாரும் பார்த்துக்கொள்வோம். 2023க்கு ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து 2024க்கு இன்னொரு அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணணும். அதை கவனமா உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்க. 10 அப்ளிகேஷன் நீங்க போடலாம். 2023லயும் 24லயும் எடுத்தால் 10 அப்ளிகேஷன் போடலாம். இந்த 2 சிட்டிங் அண்ட் சொல்றது வந்து OLக்கு. AL உங்கள்கிட்ட கேட்கல. 25 வயதுக்கு உள்ள இருக்கிற ஆட்கள் அதுக்குள்ள அப்ளை பண்ணக்கூடியதா இருக்குது. நீங்கள் அந்த 2 சிட்டிங்ன்றது இப்போ உண்மையா ஃபர்ஸ்ட் சைல மேத்ஸ் இல்லை, செகண்ட் சைல மேத்ஸ் எடுத்திருக்கிறேன். 2ஐயும் சேர்த்துன்றது தான் 2 சிட்டிங்.
ஒரே சிட்டிங்கில் இருக்கணுமன்றது வந்து சில பாடங்களுக்கு கேட்குறவ அது ஒரே சிட்டிங்கில் வர்றதுக்கு அங்கே சொல்லி இருக்கு வந்து என்னன்னு சொல்லுங்க அப்போ பிரதான பாடங்களோட சேர்த்து ஓவேலில் 6 பாடம் பாஸ் இருக்கணும் 3 சி இருக்கணும்ன்றது சொல்லி கிடக்கு. மெட்டா சார் இதில் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கேள்விக்கு முதல் செட் பாக்ஸில் 3 கேள்வி இருக்குது, அதற்காக பார்த்துட்டு போவோம் சார். என்ன கேட்குறாங்கன்னா கொலிச்சுக்கு செட் ஸ்கோர் கண்டிப்பாக பாப்பினமானு கேட்குறாங்க. செட் ஸ்கோரின் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்படுவீங்கள். சில பாடங்களுக்கு அந்த செட் ஸ்கோரோட சேர்த்து இன்டர்வியூ மார்க்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட் மார்க்ஸ் சேர்க்கப்படும். அதில் வந்து இப்போ டான்ஸ் மியூசிக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் பார்ப்பினோம். மற்றது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு அந்த இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவல் அதில் வர சான்றிதழ்கள் பார்ப்பினோம். மற்றது வந்து இப்போ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்குக்கு நீங்கள் ஸ்கவுட்டிங்கில் இருந்தது அப்படியான அதுகளில் மார்க்ஸ் பார்ப்பினோம். மற்றதுகளுக்கெல்லாம் சர்ச் ஸ்கோருடைய அடிப்படை தான் தனியாக. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி வந்து செகண்ட் லாங்குவேஜ் சிங்களத்துக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. செகண்ட் லாங்குவேஜுக்கு கோல் பண்ணி இருக்கு. பாருங்க. அடுத்தது ஓகே சார். அடுத்தது வந்து மூன்றாவது கேள்வி வந்து சார், பிடெக் செஞ்சவங்களாம் மேத்ஸும் சயின்ஸும் அப்ளை பண்ண முடியுமா சார்னு கேட்குறாங்க. ஓலோவல் மேத்ஸே இருக்காம், சயின்ஸும் இருக்காம். மேத்ஸுக்கு அப்ளை பண்ணுறாக்கள் மேத்ஸால் வந்தாக்கள் தான், சயின்ஸுக்கு வந்தாக்கள் சயின்ஸால் வந்தாக்கள். நீங்கள் வந்து டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம். அதை விட கன பாடங்கள் இருக்குது. அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்குக்கு அப்ளை பண்ணலாம், ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், இங்கிலீஷுக்கான கண்டிஷன் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். மேத்ஸ் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ சார். இனி ஸ்க்ரீனில் இருக்கிறதுல பார்ப்போம். கொலிச்சுக்கு நாம போடுற அப்ளிகேஷனுக்கு சுவரா ரிட்டர்ன் கால் பண்ணுவாங்களா சார்? இன்டர்வியூக்கு கால் வருமா சார்? நாம போடுற அப்ளிகேஷனுக்கு கம்ப்ளீட்டட் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபில்லிங் மஸ்டா சார்? 1.0585 பதுல்ல. ரைட். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கொலிச்ச அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணின எல்லாத்துக்கும் ரிப்ளை வராது. அதில் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு கால் பண்ணிக்கல வந்து அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வந்து கால் பண்ணினா உங்களுக்கு கிடைக்குமன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ 50 பேர் எடுக்கிறோன்னா 100 பேருக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ண வேணும். இப்போ இன்டர்வியூக்கு கால் பண்ணினா நீங்கள் அந்த அதுக்குள்ள வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்றதை தவிர நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீங்கன்றது இல்லை. நீங்கள் இன்டர்வியூவில் போய் அதன் பிறகு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவார்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வாங்குவோன்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது உறுதியாகும். நீங்கள் அப்ளை பண்ணின எல்லாருக்கும் இதில் பதில் எழுப்புற ஒரு சிஸ்டம் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி வந்து சார் செட் பாக்ஸ்ல இருக்கு சார். என்ன ரேங்க் வரைக்கும் கொலிச்சுக்கு எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ரேங்க் பார்க்குறதுல சர்ச் ஸ்கோர் தான் பார்க்குறது. அப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் அந்த சர்ச் ஸ்கோரில் எவ்வளோ பிள்ளைகள் இதுக்கு அப்ளை பண்ண போயினோம்ன்றது தெரியாது. சோஷியல் சயின்ஸ்ன்னு சொன்னால் சோஷியல் சயின்ஸில் இப்போ 50 பேர் அல்லது 45 பேர் எடுக்கிறேன்டால் நீங்கள் அப்ளை பண்ணினாக்களில் முன்னுக்கு இருக்கிற 45 பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் எல்லாம் இருந்தால். அப்போ எத்தனை சர்ச் ஸ்கோரில் எடுக்கிறான்றத சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். அடுத்தது செட் பாக்ஸ்ல இருக்கு சார். சார் ஆர்ட்ஸ் கோர்ஸ் டான்ஸ் செய்தனான், டான்ஸ் பி, தமிழ் பி, ஜியோகிராஃபி பி, செட் ஸ்கோர் 0.7. நான் எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் சார். ஓ லெவல் 6A BCS இங்கிலீஷ் எஸ் இருக்கு, ஜிகே 42 42 சார். என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஒருக்கா திருப்பி சொல்லணும். ஓகே ஓகே சார். ஆர்ட்ஸ் செய்தவங்களாம் ஏ லெவல்ல. டான்ஸ் பி இருக்கு, தமிழ் பி, ஜியோகிராஃபி பியா, செட் ஸ்கோர் 0.7. என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து 6A BCS இங்கிலீஷ் எஸ் இருக்கா. இங்கிலீஷ் எஸ் இருக்கிற வழியா நீங்கள்
அந்த இங்கிலீஷ் என்று கேட்டுற இதுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து டான்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓஎல்லில் டான்ஸ் கேட்டிருப்பினம். மற்றது வந்து தமிழுக்கு லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஸ்பெஷல் எஜுகேஷன் அதற்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் ஸ்க்ரீன்ல இருக்கு சார். காமர்ஸ் ஸ்ட்ரீம் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்? டிஸ்ட்ரிக்ட் 1 என்றா கொலிச்சுக்கு எடுப்பாங்களா கேட்குறாங்க. திருப்பி சொல்றீங்க, முக்கியமான ஸ்க்ரீன்ல இருக்கு சார். காமர்ஸ் ஸ்ட்ரீம் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் முதலாவது என்றாலும் என்ன கொலிச்சுக்கு எடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. கொமர்ஸில் நீங்கள் வந்து முயற்சி ஆண்மைக்கு போடலாம். சோஷியல் சயின்ஸில் அதில் சொல்லி இருக்குது. ஓஎல் கண்டிஷனோட சொல்லி இருக்குது சோஷியல் சயின்ஸுக்கு போடுறதுக்கு. சோஷியல் சயின்ஸுக்கு எல்லாம் எடுக்கிற ஆட்கள் குறைவு. நீங்கள் ஓஎல் இங்கிலீஷ் இருக்குன்னு சொன்னால் இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் குறைஞ்ச பெர்சன்டேஜ்லாம் எடுப்பினோம். ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்குக்கு அப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். நீங்கள் அந்த கெசட்டில் வடிவ ஒரு கொஞ்சம் பேஜ் தானே. அப்போ ஒவ்வொரு பேஜில் நீங்கள் ஏஎல் சப்ஜெக்ட் ஏஎல் சப்ஜெக்டை மாத்திரம் பாய்ச்சிங்கன்னா அந்த ஏஎல் சப்ஜெக்ட்ன்றத எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை. எல்லா கோர்ஸுக்கும் மேலே ஏஎல்ல என்ன எடுத்துருக்கணுமன்றது போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு மிச்சத்தை பாருங்க. நீங்க ஒருக்கா வாசிக்கணும். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். சார், எனக்கு ஓ லெவல்ல இங்கிலீஷ் பி, தமிழ் சி, மேத்ஸ் எஸ், கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் ஏ, பொலிட்டிக்கல் பி, தமிழ் பி, இங்கிலீஷ்க்கு எடுப்பாங்களான்னு கேட்குறாங்க சார். இங்கிலீஷுக்கு முதலாவதாக ஏஎல் இங்கிலீஷில் லிட்ரேச்சர் எடுத்துருக்கணும். அதில் ஒரு 20% தான் மற்ற பாடங்கள்ல இருந்து எடுக்கிறான்னு சொல்லி கிடக்கு. அப்படின்ற வரைக்கும் ஓஎல் லிட்ரேச்சர்ன்றதை எதிர்பார்க்கணும். இருக்கா? அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வடிவாக இருக்குது அந்த இங்கிலீஷ் கோர்ஸில். அதையும் ஒருக்கா நீங்கள் வாசித்து பார்ப்பது நல்லது. ஆனால் லிட்ரேச்சருக்கு தான் முன்னுரிமை. ஏஎல்ல லிட்ரேச்சர் எடுத்திருந்த ஆட்களுக்கு முன்னுரிமை. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். கணிதம் தமிழ் மொழி மூலம் ஜெஃப்னா காலேஜ்ல இல்லையான்னு கேட்குறாங்க. அது முக்கியமான ஒன்று. அந்த ஜெஃப்னா காலேஜுக்கு இல்லையன்றதில்ல. அந்த இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எஃப்னா காலேஜ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்த கெசட்டில். அந்த கெசட்டில் தமிழில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் கொலிச்சுக்கு எல்லாருமே பார்த்து வச்சிருங்க. கொலிச்சுக்கு அந்த கொலிச்சுக்கு இல்லையன்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விடக்கூடாது. வேற கொலிச்சுகளில் தமிழ் மீடியம் இருக்குது. யாழ்ப்பாணம் கொலிச்சு கண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது இல்லை. யாழ்ப்பாணம் கொலிச்சில் இவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி இருக்கே தவிர வேற கொலிச்சுகளுக்கு நீங்கள் எடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது அப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுக்கிற காடரைத்தான் அதில் சொல்லியிருப்பேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து எத்தனை பேர் எடுக்கிறது என்றதை சொல்லியிருப்பேன். அப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு காடர் இல்லைன்றதா இருக்கும். யாழ்ப்பாணம் கொலிச்சில் மேத்ஸ்ன்றது இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை விட நீங்கள் மேத்ஸுக்கு அப்ளை பண்ணினா தான் நேஷனல் லெவலில் மேத்ஸுக்கானது பாருங்க எத்தனை பேர் எடுக்கிறான்றது சொல்லி நேஷனல் லெவலில் எடுக்கிறதுன்றதுக்கு நீங்கள் கூடின சார் ஸ்கோர் வந்தோன்னா நேஷனலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அப்ளை பண்ணாமல் விட்டால் அந்த நேஷனலுக்குள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. அதை விட இன்னொன்று வந்து இப்போ அப்ளை பண்ணிக்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அப்ளை பண்ணினால் அந்த இடத்துக்கு கிளிநொச்சியில இருந்து அல்லது கிளிநொச்சி அந்த அயல் மாவட்டத்தில் இருந்து அப்போ அங்கே கோட்டா இருக்குது. அந்த அந்த இடத்துல இருந்து எலிஜிபிளான ஆட்கள் இல்லையாண்டா அது யாழ் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்கிறது நடக்கிறது. ஆனபடியால் அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். வேற கோர்ஸ் ஒன்றும் அப்ளை பண்ண முடியாமல் இருக்க நீங்கள் இதில் கூட கவனம் செலுத்தலாம். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். எனக்கு மேத்ஸ் எஸ் உள்ளவங்க எல்லாரும் கரியர் கைடன்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. மேத்ஸ் எஸ் இருக்காம், கரியர் கைடன்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கரியர் கைடன்ஸில் வாரலப்பா
கரியர் கைடன்ஸில் கேட்டிருக்க என்னன்னு சொன்னால் 2023-24 காப்போத்தா உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தி இருக்கணும். அப்போ என்ன பாடத்திலையும் இருக்கலாம். காப்போத்தா சாதாரண பரீட்சையில் தமிழ் மொழியில் கணித பாடங்களில் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும்னு கேட்டு கிடக்கு. திறமை சித்தி என்று கேட்டால் திறமை சித்தி இருக்கிறாக்களை தான் எடுப்பிடும். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார், நூரேலியாவிலிருந்து ஏ லெவல் மேத் ஸ்ட்ரீம் சார். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டை போடலாமா? அப்படி இல்லைன்னா என்ன ஆர்டர்ல போடணும்? ரிசல்ட்ஸ் 3 இயர்ஸ் சார், செட் ஸ்கோர் கொஞ்சம் மினிமம் தான், என்ன ஆர்டர்ல போடலாம்னு கேட்குறாங்க. மேத்ஸ் படித்தாக்கள் சயின்ஸுக்கு போட இயலாது. மேத்ஸ் படித்தாக்கள் மேத்ஸுக்கு நீங்கள் தெரிவு செய்யலாம். மற்றது வந்து மேத்ஸோட இந்த கரியர் கைடன்ஸ் அப்படியான இங்கிலீஷ் கோர்ஸ் அதுகளுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸுக்கு போடலாம், தமிழ் மீடியம் மேத்ஸுக்கு போடலாம், அதுகளுக்கு தான் போடலாம். சயின்ஸுக்கு அப்ளை பண்ண இயலாது. ஆனால் இப்போ கொலிச்சுக்கு வந்தால உங்களுக்கு சயின்ஸும் ட்ரெயின் பண்ணுவினா மேத்ஸும் ட்ரெயின் பண்ணுவினா 2 பாடத்தை சயின்ஸ் படிப்பிக்கிறார்கள் மேத்ஸும், மேத்ஸ் படிப்பிக்கிறார்கள் சயின்ஸும் படிப்பிக்கலாம். ஆனால் சயின்ஸில் இருந்து மேத்ஸு கண்டு அக்களை எடுக்கிறே இல்லை. அப்போ மேத்ஸ்காரன் மேத்ஸுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டில் போவினோம், சயின்ஸ்காரர் சயின்ஸுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டில் போடணும். போகிற பள்ளிக்கூடத்தில் மேத்ஸ் படிப்பிக்க வேண்டி இருந்தால் படிப்பிப்பிடும். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார், எனக்கு செட் ஸ்கோர் 1.3 சார். தமிழுக்கு எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இல்லை, பட் நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. தமிழுக்கு வேறு இடத்துல இருக்கிறபடியா நெசனல் எடுப்பினம் என்ற நெசனல்ல பார்த்தீங்கன்னா நெசனல்ல எடுக்கிறதுக்கான கோட்டான்னு போட்டிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணினா தான் அந்த நெசனல்ல ரிசர்ச் ஸ்கோர் கூடின 20 பேர் எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் போகலாம். அப்ளை பண்ணாமல் போகலாத நெசனலுக்கு. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார், ஓ லெவல் இங்கிலீஷ் ஏ இருக்காம் அண்ட் 3 பாசஸும் இருக்காம், பயோ ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க. ஏ லெவல் சாரி இங்கிலீஷ் வந்து அப்ளை பண்ண முடியுமா, இங்கிலீஷ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் கோர்ஸுக்கு வந்து லிட்ரேச்சர் இருக்கா? ஓஎல்லில் லிட்ரேச்சர்ன்றது கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் 80% மாணாக்களை ஏஎல் லிட்ரேச்சர் எடுத்ததுல இருந்து தான் எடுப்பினோம். அந்த 20% 20% இவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. அப்போ ஓஎல் லிட்ரேச்சர் அதில் கேட்டிருக்கு. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார், செட் ஸ்கோர் வந்து 0.081, ஓ லெவல் மேத்ஸ் சயின்ஸ், ஓ லெவல் மேத்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சி இருக்குது, டான்ஸ் ஏ இருக்குது, அப்ளை பண்ண இயலுமா, காலேஜுக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஏ லெவல் என்ன பாடம்? தமிழ் ஏ லெவல் டான்ஸ். ஏ லெவல் டான்ஸ். ஆர்ட்ஸ். டான்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். கேட்டிருக்காங்க. அதுதான் செட் ஸ்கோர் 0.08 பண்ணலுமா? சர்ச் ஸ்கோரை உங்களுக்கு 3 பாடம் பாஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சர்ச் ஸ்கோரை பார்க்கறது இல்லை. அது பேருந்து வந்து எவ்வளவு பேர் அப்ளை பண்ணி இருக்கணும்னு அந்த முன்னுக்குள்ள சர்ச் ஸ்கோரில் உள்ள ஆக்கள்ல இருந்து அந்த தேவையான ஆக்களை எடுத்துக்கொள்ளுவேணும். அப்போ இப்போ சர்ச் ஸ்கோரை வச்சு நாங்கள் சொல்லல அது கிடைக்குமா கிடைக்காதா என்றது. சர்ச் ஸ்கோரை உங்கள்கிட்ட கேட்கலையே. உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து அந்த ஏஎல்ல 3 பாடம் என்னென்ன பாடத்தில் பாஸ் பண்ணி இருக்கணும்னு கேட்டிருக்கிறது. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் வந்து ஐசிடி தமிழ் மொழி மூலம் நடக்குமான்னு கேட்குறாங்க. ஐசிடி தமிழ் மொழி மூலம் இந்த முறை கோல் பண்ண இல்லைன்னா ஐசிடி ஒரு பார்க்கணும். நான் அதில் கவனிக்கிறவா ஆங்கில மொழி மூலம் தான் 43 கோல் பண்ணியிருக்கு. தமிழ் மொழி மூலம் கோல் பண்ணல. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார், எனக்கு ஓ லெவல் இங்கிலீஷ் பி, தமிழ் சி, மேத்ஸ் எஸ்,
A-level art stream set score 1.1081, Christian civilization A, political B, Tamil B. நான் என்ன பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம்? நீங்கள் சொன்னபடி தமிழுக்கு அப்ளை பண்ணலாம், கிறிஸ்டியானிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். மற்றது மற்ற பாடம் என்னது? தமிழ், கிறிஸ்டியானிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் Political. சோஷியல் சயின்ஸ் ஆக்கும். மற்றது கைடன்ஸ், மற்றது ஸ்பெஷல் எஜுகேஷன், அதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய. Thank you, தமிழ் sir. இருக்கக்கூடிய பிரைமரிக்கு பார்க்கலாம் தமிழ்ல. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். சார், நான் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் என்றா ஏ லெவல்ல தமிழுக்கு சி அல்லது பி இருக்கணுமா? நான் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்குறாங்க. தமிழ் ஏ லெவல்ல சிக்கு மேல இருக்கணும்ன்றது கேட்டிருந்தது என்ன? தமிழ் லாங்குவேஜுக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்கோ. தமிழ் மொழியும் இலக்கியமும். தமிழ் மொழியும் இலக்கியமும் என்று சொன்னால், நீங்கள் 2023-24 ஆண்டில் உயர்தர பரீட்சையில மொழி என்னன்னு சொன்னால் அது ஆங்கிலம். ரைட், அடுத்த கேள்வியை கேளுங்க, நாங்கள் அங்கால வருவோம் என்ன. ஓகே சார். அடுத்தது ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் தமிழுக்கு பி, மேத்ஸுக்கு பி, சயின்ஸுக்கு எஸ், இங்கிலீஷுக்கு எஸ் இருக்காம். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் தமிழ் சி, ஜியோகிராஃபி பி, ஹிந்து கல்ச்சர் பி இருக்காம். செட் ஸ்கோர் 0.8728. சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி தாங்க சார்னு கேட்குறாங்க. சப்ஜெக்டை நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கெசட்ல பார்த்து நீங்கள் தான் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுவோம். அவங்க என்ன பாடத்துக்கு போடலாம்ன்ற என்னென்ன பாடம்? ஏ லெவல் சார் தமிழ் சி, ஜியோகிராபிக் பி, ஹிந்து கல்ச்சர் பி. ஹிந்து கல்ச்சருக்கு போடலாம், ஹிந்துசியம் சமய பாடத்துக்கு போடலாம், வழிகாட்டலும் ஆலோசனையும் போடலாம். மற்றது தமிழ் இருக்கண்டா பிரைமரிக்கு போடலாம். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். ஓ லெவல் மேத்ஸ் பி இருக்காம், சயின்ஸ் எஸ் இருக்காம், இங்கிலீஷ் எஸ் இருக்காம். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் C2S. ஸோ மேத்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா என்று கேட்குறாங்க. ஏ லெவல் என்ன பாடம்? மேத்ஸ் C2S. C2S மேத்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். எனக்கு ஓ லெவல் சயின்ஸ் எஸ் தான் இருக்காம், ஸோ மேத்ஸ் ஸ்ட்ரீமாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஏ லெவல் ஓஎல் சயின்ஸ்ல சி கேட்கணும், மேத்ஸுக்கு என்ன? ஒரு நிமிஷம் பாருங்க. ஆமாம் சார்.
விஞ்ஞானம் கணிதத்துக்கு காப்போத்தா சாதாரண பரீட்சையில் விஞ்ஞானம் கணித பாடங்களுக்கு திறமை சித்தி இருக்கணும் கிடக்கு. அப்போ நீங்கள் கணிதத்துக்கு போடலாம், திறமை சித்தி இருக்கணும். கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் சி இருக்கும். பேந்தெடுத்து சி வந்திருந்தாலும் பரவாயில்லை. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் வந்து ஏ லெவல் ரிசல்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எஸ், ஜியோகிராஃபி பி, இஸ்லாம் பி, என்ன கோர்ஸுக்கு போடலாம்னு கேட்குறாங்க. அந்த இஸ்லாமுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. இஸ்லாம் போடலாம், சோசியல் சயின்ஸுக்கு போடலாம், கைடன்ஸுக்கு போடலாம். மற்றது தமிழ் இருக்கா என்ன? தமிழும் ஒரு பாடம் என்ன? அப்படி என்ன பிரைமரிக்கு போடும். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து சார் பிஎஸ்டி செஞ்சவங்க என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும் சார்? பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்ன செய்றாங்க? பிஎஸ்டி செஞ்சவங்க என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும்னு கேட்குறாங்க. பயோடெக்னாலஜி வந்து டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா பாடம் இதில் டெக்னாலஜியில் வந்து இங்கிலீஷ் கண்டிஷனுக்குள்ள அதுக்குள்ள வந்து போடலாம், கைடன்ஸுக்கு போடலாம். டெக்னாலஜியில் 2-3 கோல்வனி இருக்கு. அவர் எடுத்த அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்து அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தா அதுக்கு போடலாம், ஐசிடி எடுத்திருந்தா அதுக்கு போடலாம். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின், ஏ லெவல் வந்து தமிழ் பி இருக்குது, ஹோம் எக்கனாமிக்ஸ் ஏ இருக்குது, ஜியோகிராஃபி சி இருக்குது. ஆனால் ஓ லெவல் மேத்ஸ் வந்து எஸ் தான். என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும்னு கேட்குறாங்க. ஏ லெவல் என்ன? ஏ லெவல் தமிழ் பி இருக்குது, ஹோம் எக்கனாமிக்ஸ் ஏ இருக்குது, ஜியோகிராஃபி சி இருக்குது, ஓ லெவல் மேத்ஸ் மட்டும் எஸ் இருக்கா. ஸோ அப்போ அதனால என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண இயலும்னு கேட்குறாங்க. இதில் வந்து இந்த இதில் கேட்ட பாடங்கள் சமூக விஞ்ஞானம் அதுகளுக்கெல்லாம் வந்து மேத்ஸில் ரிசல்ட்ஸ் கேட்கல தானே. சமூக விஞ்ஞானம், சோசியல் சயின்ஸ் அதுகளுக்கெல்லாம் மேத்ஸில் சி இருக்கணும் மட்டும் கேட்கல. மற்றது கைடன்ஸுக்கும் அதில் கேட்கல, அதில் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ சார். நான் ஒரு பொதுவான அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு பாடத்தை பாருங்க, நீங்க படிச்ச பாடத்துல இப்ப கணிதம் சொன்னா இப்ப இந்த கெசட்டை நான் ஷேர் பண்றேன் பாருங்கோ. கெசட்டை நான் ஷேர் பண்றேன். நாங்க எல்லாம் அப்ப இந்த கெசட்டில் இப்போ சில நேரம் நான் செஷனை செய்து கொண்டு கேட்க நீங்கள் கேள்வியில போட்டிருக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ கணித பாடம் கேட்டு கிடக்கு. இப்போ கணக்கு ஒன்றும் வாசிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்கள் ஒருக்கா தட்டி பார்க்குறது. அப்போ இதில் பாருங்கோ, கணித பாடம்ண்டா இந்த ஏஎல்லான வாசிங்க முதல். இது இப்படி போட்டு கிடக்கு. ஏஎல்லில் என்னன்னு கேட்டு கிடக்கு. கணித பாடத்துக்கு போகிறான்னு சொன்னால் கணிதம், மற்றது பௌதீகவியல், ரசாயனவியல், இந்த 3 பாடமும் எடுத்திருக்க வேணும்னு சொல்லி கிடக்கு. அப்போ டெக்னாலஜிக்காரர் இதுக்கு அப்ளை பண்ண இல்லாத தானே. அப்போ இதை பார்த்துட்டே நீங்கள் அங்கால விட்டுட்டு போகலாம். எல்லாத்துலேயும் இந்த எல்லாத்த மாத்திரம் வாசியுங்க, சரிதானே. அப்போ இதில் இப்போ தமிழ், மற்றது இப்போ மேத்ஸுக்கு மெட்டாக்கள் வராயணும், ரைட். இதை பார்த்தா பிறகு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கோ. நீங்கள் எல்லா பாடத்துக்கும் இதே மாதிரி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கோ, என்ன விஞ்ஞானம் கணிதத்தில் ஓஎல்லில் சி இருக்கணும்னு சொல்லி கிடக்கு. இப்போ இது ரெண்டையும் செக் பண்ணி போட்டு கீழே நீங்கள் வாசிக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ விஞ்ஞானத்துக்கு பாருங்கோ. விஞ்ஞானத்துக்கு சொல்லி கிடக்கு என்னன்னு சொன்னால் உயிரியல், மற்றது வந்து ரசாயனவியல், மற்றது வந்து அந்த அந்த பயோசிஸ்டத்தில் பயோவில் வர 3 பாடங்களும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 பாடங்கள்லையும் சித்தி இருக்கணும். இப்போ சர்ச் ஸ்கோரை பற்றியும் செய்யலை. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அந்த சர்ச் ஸ்கோரின் படிக்கு அவர்கள் ரேங்க் பண்ணி எடுப்பார்கள். அப்போ இது முதலாவது கண்டிஷன் சரி என்றால்
ரெண்டாவது கண்டிஷனுக்கு வாங்கோ. அந்த இந்த 3.0 3.3ன்றது வந்து அந்த ஒரே சிட்டிங்கில் 6 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும், அதில் 3C இருக்கணும்ன்றது இருக்கு. அதை விட இந்த நிபந்தனை வருவோம், என்ன விஞ்ஞானமும் கணிதத்துக்கும் என்னது திறமை சித்தி இருக்கணும். அவ்வளோதான் அவர்களுக்கு. ரைட். அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி அதில் எடுத்தாக்கள் எல்லாம் கேட்குறீங்கள். அதில் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமூக விஞ்ஞானத்துக்கு வாரீங்க. சமூக விஞ்ஞானத்துக்கு வந்து பாருங்க, 2023-24 நடத்தப்பட்ட பரீட்சையில் என்ன நடக்கும்? புவியியல். இந்த பாருங்க, நீங்கள் கிறிஸ்டியானிட்டியோட நீங்கள் புவியியல் எடுத்திருந்தால், அரசியல் விஞ்ஞானம் எடுத்திருந்தால், பொருளியல் எடுத்திருந்தால், இந்த பாடங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் சோசியல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அல்லது இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 3 பாடங்கள், இந்த பாடங்களில் ஏதாவது ஒன்று எடுத்திருந்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது அல்லது என்ன சொன்னா, இதுல பொருளியல் எடுத்திருந்தால், இந்த பாடத்துல பொருளியல் எடுத்திருந்தால் வணிகத்துறையில இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆள் கேட்டீங்கள் கொமர்ஸில் இருக்கிறாள், வணிகத்துறையில இருக்கிறாள், பொருளியல் எடுத்திருந்தால் நீங்கள் சோசியல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். மேலும் சிம்பிள். எல்லா இந்த கெசட்டை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. அப்போ இதுல இருக்கிற முதல் விஷயத்த வாசிச்சீங்கன்னா சரி. அடுத்தது இன்னொரு பாடத்துக்கு பார்ப்போம். இன்னொரு பாடத்துக்கு இப்ப இந்து சமயம் வருது, சரிதானே? இந்து சமயம், இந்து சமயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது கண்டிஷனை பாருங்க. 2023-24 ஒரு பேட்சில் இந்து சமயம், இந்து நாகரிகம், சமஸ்கிருதம், இந்த 3 பாடத்துல ஒரு பாடம் எடுத்திருக்கோம். மெற்றுமண்டு போட்டால் அதோட மற்ற நிபந்தனை இருக்கணும்ன்றதான் மெற்றுமன்றது. அப்ப அதோட என்ன இருக்கணும் என்றால், காப்போத்தா சாதாரண தரத்துல சைவ நெறி பாடத்துல என்ன இருக்கணும்? சாதாரண பெற்றிருக்கோம். சரியா? இப்ப இப்படி இந்த ரைட். அப்ப இதை பாருங்க, 2023-24 இந்த இதை பாருங்க. இப்ப நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் உண்மையா இந்த வழிகாட்டல எப்ப செய்யணும் என்றால் ஓஎல்ல இருக்கைகள் செய்யணும். ஓஎல்ல இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கண்டு இருக்கணும். அவர்கள் செய்துவிட வேண்டியது இது. கடைசி ஏஎல்லுக்கு வந்தாலே என்றாலும் நீங்கள் ஏஎல் எக்ஸாம் எடுத்து போட்டு கனகாலம் சும்மா இருக்கிறீங்க. அந்த டைமில் இந்த ஓஎல்ல செய்ய வேண்டியதை செய்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக நீங்க குளிச்சுக்கு வரலாம். 2020 இப்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்க இந்த ஓஎல்ல இது கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தா சரி. ரைட் சார், அடுத்ததாக கேட்கலாம். தேங்க்யூ சார். அடுத்தது கேக்குறாங்க, இங்கிலீஷ் கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஓ லெவல் லிட்ரேச்சர் மஸ்டான்னு கேக்குறாங்க. ஏஎல் என்ன பாடம்? ஏஎல் சொல்லல சார். இங்கிலீஷ் கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஓ லெவல் ஓ லெவல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மஸ்டா அப்படி கேட்டிருக்காங்க. முதலாவது இங்கிலீஷுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏ லெவல் இங்கிலீஷ் வந்து ஏ லெவல் இங்கிலீஷ்ன்றது சில பேர் வந்து ஜெனரல் இங்கிலீஷை கொண்டறிவிக்கணும், அது இல்லை. ஏ லெவல் லிட்ரேச்சர் அதுல பாஸ் இருக்க வேணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் ஓஎல்லோட நீங்கள் போகணும்னா ஓஎல்ல லிட்ரேச்சர் எடுத்திருக்க வேணும். வேற பாடங்களா இருக்கலாம், ஓஎல்ல லிட்ரேச்சர் எடுத்திருக்க வேணும் என்று கேட்கப்பட்டிருக்கு. நம்ம பாப்போம், இருக்கா காட்டுவோம். ஆங்கில மொழி இலக்கியம், இதுல பாருங்க 2023-24 ஆண்டுல உயர்தர பரீட்சையில இதுல தமிழ் மொழியும் இலக்கியம். அப்ப தமிழ் கேட்டீங்க, தமிழ்ல வந்து 2023-24 வந்து உயர்தர பரீட்சையில தமிழ் மொழியில குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும். அப்ப இதுல திறமை சித்தி இருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே அமர்வுல சித்தி பெற்றிருக்க வேணும் திறமை சித்தி. அப்ப ஏஎல்ல எல்லாம் ஒரே அமர்வுல தான் இதை கேட்பினோம். ஓஎல்ல தான் நீங்க 2 அமர்வுல என்றதை கேட்கலாம். இதுல தமிழ் மொழிக்கு அப்ளை பண்றது கேட்டிருந்ததுல வந்து ஏஎல்ல தமிழ்ல திறமை சி இருக்கணும். எஸ் இருந்தா இதுக்குள்ள தமிழுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓஎல்ல என்ன இருக்கணும் என்றால் தமிழ் மொழியில
குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும். அப்ப தமிழை ஒரு பாடமாக எடுத்தாக்கள் தமிழுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏஎல்ல திறமை சித்தியும் ஓஎல்ல திறமை சித்தியும் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் தமிழுக்கு மற்றது சோசியல் சயின்ஸுக்கு அதில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவு. அப்போ நீங்கள் 3க்கு தானே அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் தீர்மானிக்கணும் எதுக்கு கூட ஆக்கள், அதுக்கு தான் இத்தனை பேர் எடுக்கிறான்றெல்லாம் போட்டு கிடக்கு. சரிதானே? இப்போ தமிழுக்கு கூடுதலாக கிராஜுவேட்ஸ் இருக்கணும், இப்போ அதுக்குள்ளால எல்லாம் வரையணும். இப்போ தமிழுக்கு எத்தனை கொலிச்சில் போட்டிருக்கு, எத்தனை பேரை கோல் பண்ணிக்கணும் இப்போ இருக்கிறத பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆங்கில மொழியும் இலக்கியத்திலையும் பாருங்கோ, 2023-24 ஆண்டு நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் ஆங்கில மொழி பாட இலக்கம் 73 உள்ளடங்களாக 3 பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். இந்த 73ன்றது வந்து லிட்ரேச்சர். சரிதானே? அதோட அப்படி இருந்தால், அதை சித்தி பெற்றிருந்தால் இந்த இதுல ஓஎல் பரீட்சையில ஆங்கில பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும் அல்லது ஆங்கில இலக்கியத்திலே இருக்கும். அப்ப முதலாவது நிபந்தனை லிட்ரேச்சர் எடுத்திருக்கணும். அப்ப லிட்ரேச்சர்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? லிட்ரேச்சரோட 3 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். சரிதானே? 2வது என்ன நடக்கணும்டா, அது பாஸ் பண்ணதோட ஓஎல்ல உங்களுக்கு சி இருக்கணும் இங்கிலீஷில். மற்றது வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் லிட்ரேச்சர் எடுத்திருந்தால் லிட்ரேச்சரில் பாஸ் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2023-24 காப்போத்தா உயர்தர பரீட்சையில் ஏதேனும் 3 பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி இருக்கணும். நீங்கள் கொமர்ஸ் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம், டெக்னாலஜி படிக்கலாம். இப்போ பயோசிஸ்டம் டெக்னாலஜி கேட்டீங்க, அவை எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த நிபந்தனை என்ன கேட்கணும்? அந்த இதில் வந்து கேட்கறது வந்து அடுத்த நிபந்தனை இந்த பரீட்சையில் இதில் ஆங்கிலமும் இலக்கியம் பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தி, ஆங்கில மொழி பாடத்தில் சாதாரண சித்தியும் இருக்கணும். அப்போ லிட்ரேச்சரில் வேறு பாடத்தோடு வந்தீங்கன்னு சொன்னால் ஓ லெவலில் ஆங்கில இலக்கியத்தில் உங்களுக்கு திறமை சித்தி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2023-24 நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் ஏதேனும் 3 பாடத்தில் சித்தியும் அதோட என்ன இருக்கணும் என்றால் ஓஎல்ல ஆங்கில மொழி பாடத்தில் குறைந்தபட்சம் அதிதிறமை சித்தியுடன் சித்தி பெற்றிருக்க வேணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு லிட்ரேச்சர் கேட்க இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னா இந்த மேல லிட்ரேச்சர் எடுத்திருக்கிற ஆக்கள் ஓஎல்லையும் ஏஎல்லையும் இருக்கணும்னா இவை எடுபடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ ஏஎல்ல ஓஎல்ல அதிதிறமை சித்தி இருந்திருந்தால் என்ன ஸ்ட்ரீமும் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் கொமர்ஸ் படிச்சிருந்தால் கொமர்ஸில் 3 பாடம் பாஸ், டெக்னாலஜி படிச்சிருந்தால் டெக்னாலஜியில் 3 பாடம் பாஸ். அவர் இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ண விரும்பினால் ஓஎல்ல அவருக்கு அதிதிறமை சித்தி இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் செய்யும், செகண்ட் செய்யும். ஓகேயா? ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? ஓகே, தேங்க்யூ சார். சார், எனக்கு ஏ லெவல் ஐசிடி எஸ் இருக்கு, பட் நான் ஓ லெவல் ஐசிடி எடுக்கல. ஏ லெவல்ல பிஎஸ்டி தான் செஞ்சேன். நான் ஐசிடிக்கு அப்ளை பண்ண இயலுமான்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். ஆமாம் சார். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னால் 2023-24 உயர்தர பரீட்சையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை குறைந்தபட்சம் திறமை சித்தி ஓட 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஎல்ல திறமை சித்தி இருக்கணும். எஸ் ஆயிருக்கு. ஏ லெவல்ல ஐசிடி எஸ் இருக்கு, ஓ லெவல்ல ஐசிடி எடுக்க இல்லையா சார்? இங்க பாருங்க, அதுல இங்க வந்து திறமை சித்தி என்று கிடக்கு, சாதாரண சித்தி இல்லை.
A லெவல்ல. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் இன்னொன்று இருக்கு வாங்க. 2023 அடுத்த உயர் தகவல் தொழில்நுட்ப பாடத்தில் சாதாரண சித்தி இருந்தால் வெரி குட். இந்தியாவில் இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் பாருங்க. அப்ப சாதாரண சித்தி இருக்கலாம். சாதாரண சித்தி இருந்தால் என்ன இருக்கணும்? சாதாரண சித்தி இருந்தான்னு சொன்னால் காப்பத்துவ சாதாரண இடத்துல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் என்ன மற்றும் ஆங்கில மொழி பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும், அல்லது ஆங்கில இலக்கிய பாடத்தில் சித்தி இருக்கணும், அல்லது 2023-24 உயர்தர பரீட்சையில் அதுதான் இருக்கணும். இப்போ ஐசிடி நீங்கள் எடுத்ததுக்கு ஐசிடி ஏஎல்லில் வந்து உங்களுக்கு ஐசிடி எஸ் என்றால் இதில் சொல்லி இருக்கு ஓஎல்லில் உங்களுக்கு சி வேணும்னு சொல்லி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் செட் ஸ்கோர் பாப்பினமானு கேட்குறாங்க. செட் ஸ்கோர் பாப்பினம் அப்ளை பண்ணினாக்கள்ல முன்னுக்கு இருந்து எத்தனை பேர் தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுவேன். எல்லா கோர்ஸுக்குமே செட் ஸ்கோர் பார்க்கறது. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின், ஹோம் எக்கனாமிக்ஸுக்கு இந்த முறை அப்ளை பண்ண முடியுமா தமிழ் மீடியத்துலன்னு கேட்குறான். ஹோம் எக்கனாமிக்ஸ் கோல் பண்ணியிருக்கா? கோல் பண்ணியிருந்தால் ஹோம் எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் தானே ஹோம் எக்கனாமிக்ஸ் கோல் பண்ணல போலோட விசேட கல்வி ஹோம் எக்கனாமிக்ஸ் இதில் கோல் பண்ணப்படவில்லை. கோல் பண்ணி இருக்கிறதுகளுக்கு மாத்திரம் நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணேக்கே கோல் பண்ணி இருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுகளுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம். ரைட், வேற இருக்கா? ஆம் சார். சார், நேஷனல் சர்டிபிகேட் இந்த இயர் மட்டுமா பார்ப்பாங்க, 2022 இருந்தாலும் போடலாமான்னு கேட்குறாங்க. நேஷனல் சர்டிபிகேட் ரெண்டு கேட்குறாங்க. ஒருவேளை பிசிக்கல் எஜுகேஷனுக்கு என்ன முன்னுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட ஸ்கூல் கடைசி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளே வரும், கடைசி இயர்ல இல்லை, அதுக்கு முதல் உள்ளதை எடுப்பேன். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். சார், ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு எப்படி காலேஜ் போஸ்ட் மூலமாக அனுப்புறதா? அந்த அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை போட்டுட்டு அதை காலேஜுக்கு போஸ்ட் மூலமாகவும் அனுப்புறதான்னு கேட்குறாங்க. அதுல உங்களுக்கு போஸ்ட் மூலமா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு அனுப்புறதே தவிர காலேஜுக்கு அனுப்புறது இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷனை போட்டுட்டு கட்டாயம் நீங்கள் அது இந்த ஹார்ட் காப்பியை பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். அதுல டவுன்லோட் கொடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின் சார். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதை எப்படி காலேஜுக்கு போஸ்ட் பண்ண முடியும் சார்? அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கெசட்ல பாருங்க, அதில் கோல் பண்ணியிருக்கோம், யார் கோல் பண்ணியிருக்க அந்த கொலிச்சு எந்த கொலிச்சுக்கன்னு நீங்கள் அப்ளை பண்றது இல்லை. நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொன்னால் நீங்கள் போஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த கெசட்ல பார்த்துருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்போ அதை போஸ்ட் பண்ண சொல்லி கேட்கல. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி போட்டு அப்ளை பண்ண சரியாண்டா அந்த டவுன்லோட் பண்ணிக்க டவுன்லோட் பண்ணுறது வேறு. அந்த டவுன்லோட் பண்ணுறதை நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கண்டா சரி. தேங்க்யூ சார். கடைசி கொஸ்டின் சார். ஆரம்ப பிரிவு கற்கை நெறி ஜெஃப்னா காலேஜில் நடக்குமா இந்த வருடம் என்று கேட்குறாங்க. ஆரம்ப பிரிவு வந்து ஜெஃப்னா காலேஜிலே அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இதுவரையில் ஆசிரியர் கலாசாலையாக இருந்த அந்த இடத்துல ஒரு இடத்துல நடக்கும். தேங்க்யூ சார்.
இந்த ஸ்பெஷல் இப்போ இதுல கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கால் பண்ணியிருக்கப்ப சில பேர் வந்து வீட்டை விட்டுட்டு வெளியில போறதுக்கு விரும்புறது இல்லை. அப்ப அப்படியான ஆட்கள் வந்து எந்த காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்கோ, இப்போ சில பேர் வந்து மேத்ஸுக்கு அப்ளை பண்ணி அட்டாலஜினைக்கு வந்தால் தாங்கள் புகையிலேண்டு நிற்கிற ஆட்கள் இருக்கணும். இப்போ அப்படியே நேக்கில் வந்து நீங்கள் அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கால் பண்ணியிருக்கு தமிழ் மீடியத்துக்கு. அப்படியான கோர்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்கு. சார் நாம போடுற அப்ளிகேஷனுக்கு ரிட்டர்ன் கால் கண்டிப்பா பண்ணுவாங்களா, இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் கால் வருமா சார்ன்னு கேக்குறாங்க. நீங்கள் போடுற அப்ளிகேஷனுக்கு தெரிவு செய்யப்படுற ஆட்களுக்கு மாத்திரம் அல்லது தெரிவு செய்யப்படுற ஆட்கள்ல இருந்து 2 மடங்குக்கு ஆக்கலாம் இன்டர்வியூ லெட்டர் அனுப்பிவினோம். மற்றபடி உங்களுக்கு அப்ளை பண்ணினதுக்கு திருப்பி ஒரு பதில் கூறுவதில்லை. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின், கரியர் கைடன்ஸுக்கு ஓ லெவல் எஸ் இருக்காம், இந்த கோர்ஸுக்கு போடலாமான்னு கேக்குறாங்க. என்னத்துல எஸ்? ஓ லெவல் மேத்ஸுக்கு எஸ் இருக்காம், கரியர் கைடன்ஸுக்கு போடலாமான்னு கேக்குறாங்க. அதில் கேட்டிருக்கிறது வந்து தமிழ் மொழியிலேயும் கணித பாடத்திலேயும் குறைந்தபட்சம் திறமை சித்தி இருக்கணும்னு கேட்டிருக்கு. திறமை சித்தி இருந்தா போடலாம். ஓகே சார். எடுத்திருந்தாலும் திறமை சித்தி இருந்தா போடலாம். தனியா கணிதத்தை எடுத்து அதுல திறமை சித்தி இருந்தா ஒரே சிட்டிங்லேயாண்டு இதுல கேட்க இல்லை. அப்ப நீங்கள் அதுல திறமை சித்தி இருந்தா போடலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்கிரீன்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நேற்று வந்தது இருக்கு சார், அதற்காக பார்த்து. ஏ லெவல் திருகோணமலையில செய்தேன், எனக்கு வோட் லிஸ்ட் ஜெஃப்னாவில் இருக்கு, அப்போ நான் இந்த இடத்துல அட்ரஸ் போடணும் என்று கேக்குறாங்க. வோட் லிஸ்ட் எங்க இருக்கு? அப்ப முதல்ல வோட் லிஸ்ட் பாக்குறது வந்து அந்த அப்ளை பண்ணின ஆளுண்டையும் பேரண்ட்ஸுண்டையும். அப்ப அந்த வோட் லிஸ்ட் வந்து எங்க இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் கவுண்ட் பண்றது. அதுக்கு தான் வோட் லிஸ்ட் பாக்குறது. அல்லது அம்மா அப்பா இல்லாத ஆக்கலன்னு சொன்னால் அவர்கள் யாரோ கார்டியன் யாரோ அவேண்டிய பார்க்கணும். அந்த ஜிஎஸ் வந்து அதை உறுதிப்படுத்தி கொடுக்கணும், இவர் இந்த இடத்துக்கு உரிய ஆளுன்னு சொல்லி. தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றது இல்லையா? முதலாவது கேள்வி இதான் போல. ஆப்ஷன்ல யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றது இல்லையா? செகண்ட் வந்து நான் ஸ்ட்ரீம் கம்பைன் மேத்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் இங்கிலீஷ் அப்ளை பண்ணலாமா அண்ட் வேற என்ன கோர்ஸ் போடலாம் என்று கேக்குறாங்க. இதுல ஐசிடி கோர்ஸுக்கு போடலாம், மற்றது வந்து கைடன்ஸுக்கு போடலாம். இதுல மேத்ஸுக்கு போட இயலாது. இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போடலாம். அதில் என்ன இருந்தது சொன்னால் ஓ லெவல் லிட்ரேச்சர் இருக்கணும் மட்டும் கேட்டிருக்கு. அப்படி ஓ லெவல் லிட்ரேச்சர் இல்லாட்டிக்கு ஓ லெவல் இங்கிலீஷில் ஏ இருக்கணும் மட்டும் கேட்டிருக்கு. அடுத்த கேள்வி சார், இது வந்து அதர் ஸ்ட்ரீம்ல இருந்து பிரைமரிக்கும் 10% எடுக்கிறது இருக்கு. அதர் ஸ்ட்ரீம்ல இருந்து அதுலக்கும் போடலாம். அடுத்த கொஸ்டின் சார், நாங்க இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணும்போது நேஷனல் சர்டிபிகேட்டுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன பாடத்துக்கு? பிசிக்கல் அப்படி இருப்பான்.
பிசிக்கல் எஜுகேஷன் சொன்னா நேஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு அதுல 24 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் சார். சாரி சார், ஏ லெவல் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே ரிப்பீட் செய்து பாஸ் எடுத்தா அந்த ரிசல்ட்ஸ் என் அப்ளிகேஷன்ல அட் ஆகல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ் இங்க கேட்கல, ஜிகே இங்க கேள்விப்படவில்லை. உங்கள்ட்ட கேட்கறது வந்து லிட்ரேச்சர் ஏஎல் இங்கிலீஷுக்கு. சார் அடுத்தது வந்து வவுனியாவில் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் கவுன்சிலிங்குக்கும் வேகன்சி இல்லை அப்படின்னா போட முடியாதா அப்படி கேட்குறாங்க. வவுனியாவில் நீங்கள் இதை நான் திருப்பி சொல்றது வந்து அந்த வவுனியாவில் இருக்கிறாள் வவுனியா கொளிச்சிலான் படிக்கிறதுன்றது இல்லை. வவுனியாவில் இருக்கிறாள் யாழ்ப்பாணம் கொளிச்சில படிக்கலாம். யாழ்ப்பாணம் கொளிச்சில கவுன்சிலிங்குக்கு கோல் பண்ணி இருக்கு. யாழ்ப்பாணம் கொளிச்சில தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போ கவுன்சிலிங்குக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்ணி வரலாம். தேங்க்யூ சார். கொமனான கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். என்னென்ன பாடங்கள் படிச்சா என்னென்ன கோர்ஸ்ன்றா அதுல வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் கூடுதலா. சார் இதுல இந்து சமய பாடம் போடுறதுக்கு கெசட்ல சொன்ன மாதிரி சர்டிபிகேட் இல்லாம சமய பாடத்துக்கு அப்ளை பண்ண இயலுமா, கொலிச்சுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அதுல போட்டிருக்கிற கண்டிஷனை விட்டு நீங்கள் தெரிவு செய்யப்பட மாட்டீர்கள். The question. ஆரம்ப கல்விக்கு ஓ லெவல் ஆங்கில பாடத்துல செகண்ட் சைல எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு அப்ளை பண்ணலுமா, கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க சார். ஆங்கில பாடம் செகண்ட் சைல எடுத்து அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ சார். முடிஞ்சுதா? ஆம் சார். ரைட். இப்போ என்னன்னு சொன்னா இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ ஏஎல் எல்லாம் முடிச்சு போட்டு வந்துதான் இதுக்கு அப்ளை பண்ணேக்குள்ள ஓஎல்லில் என்ன இருக்கணும், நான் என்ன தேடி வைக்கலையன்றத எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். இப்போ கொலிச்ச வெடிகேஷனுக்கு வராண்டா இப்படியான தயார்படுத்தலை செய்ய வேணுமன்றதை உங்கள்கிட்ட தம்பி தங்கச்சி இருந்தால் சொல்லுங்கோ. இந்த எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களோட உறவினர்களுக்கு இல்லை தம்பி தங்கச்சிக்கு நீங்கள் இதை வழிப்படுத்தலாம். என்னென்ன பாடம் எடுத்து வச்சிருந்த எல்லாம் படிக்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது தானே, நான் என்னவா வர வேணுமெண்டு. இப்போ சில பேர் வந்து இங்கிலீஷ் டீச்சராக வர வேணுமெண்டா இங்கிலீஷ் டீச்சராக வர்றதுக்கு கொலிச்ச வெடிகேஷனுக்கு போகணும். கொலிச்ச வெடிகேஷனுக்கு போகிறான்டா இங்கிலீஷ் டீச்சராக கொலிச்ச வெடிகேஷனுக்கு வாரான்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்க வேணுமன்றது தெரியணும். அப்போ ஓஎல்லில் அவர் லிட்ரேச்சரை எடுக்கணும், ஏஎல்லில் லிட்ரேச்சர் ஒரு பாடமாக எடுக்கணும். ஏஎல்லில் பாஸ் தானே இருக்குது. அப்போ அப்படி இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் டீச்சராக வரலாம். அதுல கண்டிஷனை நீங்கள் எல்லாருமே வாசிச்சு வச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம். சரி, நன்றி. என்ன சார் ஒரே ஒரு கொஸ்டின் கடைசியா இருக்கு சார். பிரைவேட்டா ஏ லெவல் எக்ஸாம் எழுதினாங்களாம், ஸ்கூல் லீவிங் சேர்ந்ததிலும் சர்டிபிகேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது அனுப்பிட்டாங்களாம். ஸோ காலேஜ் இன்டர்வியூக்கு வரும்போது அதை கட்டாயம் கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்தால் இங்கே கொலிச்ச வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரையிடாது. அதை வடிவாக தெரிஞ்சு வைங்க. நீங்கள் அப்ளை பண்ணி
யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் நாங்கள் கொலிஜ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தோன்னே எல்லா கொலிஜும் வந்து கிராண்ட் கமிஷனுக்கு வந்து அவையின் லிஸ்டே அனுப்பும். அங்கே செக் பண்ணப்பட்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினால் என்றால் டெண்டிடமும் பிரச்சனையாக போகும். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுக சர்டிஃபிகேட் அனுப்பியிருந்தால் நீங்கள் இப்போவே கால் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கலாம், இன்டர்வியூக்கு வரைக்கும் கொண்டாடலாம். ரெஜிஸ்டர் பண்ணே இல்லையா? யூனிவர்சிட்டி கிடைக்கலையாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி கிடைக்கல. கிடைக்கலையாண்டா நீங்கள் கொலிஜுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி போட்டு நீங்கள் வரைக்குள்ள கிராண்ட் கமிஷனில் போய் அதை எடுத்தீங்கன்னா சரி. தேங்க்யூ சார். பட் இன்னொரு கேள்வி சார். சார் டான்ஸுக்கு வட இலங்கை சங்கீத சபையும் கேட்குறாங்க. டான்ஸுக்கு வட இலங்கை சங்கீத சபையின் கேட்கல. டான்ஸுக்கு வந்து ஏ லெவலில் டான்ஸ் இருக்கணுமன்றத கண்டிஷன் தான் கேட்டிருக்கு. ஓகே சார். பட் லாஸ்ட் கொஸ்டின் சார். செட் ஸ்கோர் மைனஸ்ல இருந்தாலும் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்கலாம். பிளஸ்ல உள்ள ஆக்கள் இல்லாட்டிக்கு மைனஸ்ல இருந்தாலும் எடுக்கிறது இருக்குது. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே.